அவருக்கு அதற்கேற்ற உகந்த அபிஷேகமான ஐயப்ப பக்தர்களே, ஜனவரி மாதம் 5ஆம் தேதி நமது பாலசாஸ்தா திருக்கோயிலிருந்து ஐயப்ப சாதன மத்தியவழி சார்பாக சபரிமலை யாத்திரை செல்வதற்கின்றோம். யாரேனும் கலந்து கொள்ள விருப்பம் உள்ள ஐயப்பமார்கள் இருந்தால் உடனடியாக குருசாமியாக என்னிடம் பேர் கொடுத்து கலந்து கொள்ள முடியும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. சுவாமி சரணம், சுவாமி சரணம், சுவாமி சரணம். ஜீவநகர் 1ஆம் வீதியில் அமைந்துள்ள பாலசாஸ்திர திருக்கோயில் மண்டலாபிஷேகமானது சிறப்புடன் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதன் முதல் நிகழ்ச்சியான அபிஷேக ஆராதனையில் தற்போது பால் அபிஷேகமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த பால் அபிஷேகமானது ஆயிரம் நட்சத்திரத்திற்கு உகந்தது. இந்த பால் அபிஷேகம் செய்தால் ஆயுள் விருத்தி அடையும் என்பது பலனாக கூறப்பட்டுள்ளது. எனவே பக்த கோடி பெருமக்கள் இந்த பால் அபிஷேகத்தை கண்டு கழித்தால் அவர்களது ஆயுளானது சிறப்புடன் அமையும் என்பது